ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணுதுன்னு பார்க்கலாம். வேலைக்கு போகிறவங்க, மாவு அரைக்க முடியாதவங்க, இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடலாம். இந்த மாவு அரைச்சி 1 வீக் யூஸ் பண்ணுறத விட இந்த மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம டெய்லி கூட எடுத்து நம்ம ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 4 கப் அளவுக்கு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம சேர்க்குற இட்லி அரிசி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. 4 கப்பு அளவுக்கு எடுத்துக்கணும். 4 கப்பு எடுத்துருக்கேன் பாருங்கள். 4 கப்பு எடுத்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு அலசிக்கிடணும், வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி எடுத்து அதை நல்லா அதையும் வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து அதையும் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். உளுந்து கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுடுங்க. ஊற வச்சா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம வந்து ஜவ்வரிசி வேறு ஆட் பண்ணியிருக்கோம், அதுவும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சமாக நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் காய வச்சா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரையாகவே கிடச்சிரும். இப்போது இது காய வச்சுட்டு நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு நான் அரைச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிஷினில் கொடுக்கும் பொழுது நீங்கள் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணும். வீட்டில் மிக்சியில் அரைச்சாலுமே இந்த மாதிரி தனித்தனியாக தான் அரைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உளுந்த மாவு அரைச்சிருக்கேன் நான். உளுந்த மாவு வந்து நல்ல பொடியாக அரைக்கணும். நல்ல பொடியாக அரைச்சி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அரிசி வந்துட்டு அரைக்க போகிறோம். அரிசி வந்து கொஞ்சம் நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே தான், கொஞ்சம் நல்லா அரைச்சி ரொம்ப பொடியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இட்லி, தோசை எல்லாமே கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். இது ரெண்டையுமே அரைச்சி எடுத்து தனித்தனியாக இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல, நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ரெண்டையுமே சேர்த்து சூப்பராக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சரியாக மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்துட்டு மாவு உப்பி வராது. மீதம் இருக்கிற அரிசியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. மிக்சியில் அரைக்கதா இருந்தால் நீங்கள் நிறைய ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா இதே சேம் ரேஷியோவில் நீங்கள் எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே இப்போ வாங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் வந்துட்டு நல்ல நமக்கு சுவையான சாஃப்டான இட்லி, தோசை அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அந்த குட்டி குட்டியாக வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக வெளியே வச்சாலே நமக்கு வந்துட்டு ஒரு 10லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட நல்லாவே இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக அந்த மாவை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு மார்னிங் வந்து இட்லி சுடணும் அப்படின்னா நைட்டே நீங்கள் வந்து ஊற வச்சுக்கணும். இல்லை நைட்டு செய்யணுன்னா காலையில் ஒரு 10 மணி போல் ஊற வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து நார்மலாக இட்லிக்கு கரைக்கிற மாதிரி கொஞ்சமாக மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி மாவு பார்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து போட்டுட்டு நம்ம வந்து கையில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணி வச்சா நமக்கு வந்து சீக்கிரமாகவே மாவு புளிக்கும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நார்மலாக நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான இட்லி மாவு அப்படின்னா தோசை மாவு கிடச்சிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. பாருங்கள், 8 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். 8 ஹவர்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பொங்கி உப்பி வந்திருக்கு பாருங்கள். மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நார்மலாக நம்ம அரைச்சி வச்ச மாவு மாதிரியே இருக்குது. இதை அப்படியே நம்ம வந்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா முறையாக வந்திருக்கணும். அப்படின்னா மாவு புளிச்சு வந்திருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப அடிச்செல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. நார்மலாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி மாவு கரைச்சிரும் நமக்கு. இப்போ நம்ம வந்து இட்லி தட்டை எடுத்துக்கலாம். துணி போட்டு நான் வச்சுருக்கேன். நீங்கள் எது வச்சுருந்தாலும் சரி, இட்லி குக்கர் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் அதில் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் நார்மலாக எப்படி இட்லி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசை கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். பணியாரம் கூட செய்யலாம், அதுவுமே நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து இட்லி சட்டியில் வச்சுக்கலாம். இட்லி எப்போ ஊற்றினாலுமே தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மாவு ஊற்றி வைங்க, நல்லா இருக்கும். அப்போ தான் ஒரு 10 நிமிஷம் வந்து இட்லி 8லேருந்து 10 நிமிஷம் தான் இட்லி வேகும். இட்லி வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லாவே சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எடுத்துட்டேன். பாருங்கள், இட்லி பார்த்திங்களா நல்லா வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. பாருங்கள், இட்லி கொஞ்சம் நல்லாவே வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வரும் பொழுது இட்லி தட்டை எடுத்து
கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் வெளியே வச்சு தண்ணி தெளித்து நம்ம இட்லி எடுத்துடலாம். நமக்கு தேவையான சாஃப்டான இட்லி கிடச்சிரும். இங்கே பாருங்கள், நான் துணியில் தான் இன்றைக்கி வேக வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி குக்கரில் வேக வச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. பாருங்கள், நம்ம நார்மலாக இட்லி மாவு அரைக்கிற மாதிரி செய்கிற மாதிரி இட்லி இருக்குது. பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.